சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் மொத்தம் 66,001 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குப்பதிவிற்காக 1,04,500 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 66,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதில் 6,300 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. சென்னையில் 3,721 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதில் 406 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எவை அனுப்ப வேண்டும் என்பது போன்ற தகவலுக்கான ரேண்டம் எனப்படக்கூடிய குலுக்கல் முறை தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை காலை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அது மட்டுமில்லாமல் வாக்குப்பதிவு அலுவலர்களும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் வாக்குச்சாவடி மையங்களுக்குள் ஈடுபடுவார்கள். வாக்குச்சாவடி மையங்களுக்கு வெளியே தமிழக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தமிழகம் முழுவதும் 300 கம்பெனி துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் 18 கம்பெனி துணை ராணுவத்தினர் மற்றும் தமிழக காவலர்கள் 10,000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், காவலர்கள் என 4,75,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நாளை காலை 9 மணி முதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் பாஸ்கரன்.